கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது. சாதாரணமாக இப்போது மழை பெய்யக்கூடிய காலம் அல்ல. ஆனால் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அணைகள், அதில் முக்கியமான அணையான பேச்சுப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை ஆல்மோஸ்ட் முழு கொள்ளளவில் இருக்குது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் திறந்து விட்டது போக மீது தண்ணி முழு கொள்ளளவில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் மதகுகள் எல்லாமே திறந்து வச்சுருக்கோம். ஒரு 6 முக்கியமான மெயின் மதகுகளும், அதே போன்று ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கை தணிப்பதற்கான ஒரு மதகு, எல்லா மதகையும் ஓரளவு திறந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ரொம்ப கவனிச்சிட்ருக்கோம். இதே போன்று மற்ற சின்ன அணைகளும் அதே போன்று கண்காணிக்கப்படுகிறது. இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த 2 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படாமல் தடுத்திருக்கோம். அது எப்படின்னா, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக நான் சொல்லுவேன்னா பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக் தடை செய்த பிறகு பல நீர்நிலைகளில் இருந்து அந்த பிளாஸ்டிக் அந்த மடைகள் எல்லாம் அடைச்சிட்டு இருந்தெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம். அதனால எங்கேயுமே இப்போ தடை இல்லாமல் வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்ருக்கு. நிச்சயமாக நீண்ட காலமாக இந்த பேச்சுப்பாறை அணை கட்டின காலத்தில் போடப்பட்ட கால்வாய்கள் சீரமைக்கப்படலை. இப்போ அதுக்கும் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை வேப்கோஸ் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது வர சமயத்தில் முழு வீச்சில் வரும். இப்போ எந்த இடங்கள்லாம் உடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கெல்லாம் முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஓரளவுக்கு எல்லா ஷட்டரும் செயல்படுகின்ற விதத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதே போன்று தாழ்வார பகுதி மக்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனடியாக அவர்களை மாற்று இடங்களுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்காங்க. எனவே இதில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் தீவிரமாக ஒவ்வொரு நிமிஷமும் அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். இப்போ தண்ணீர் எவ்வளோ வந்துட்டுருக்கு, எவ்வளோ திறந்து விட்டுருக்கோம், ஏன்னா வந்தால் அதிகரிக்கிறதுனா என்ன? இப்போ என்னென்னா, நமக்கு ஒரு பெரிய இப்போ 8000 கண்ணாடி வருது. நம்ம 4000 கண்ணாடி நம்ம திறந்துட்டுருக்கோம். அது சஃபிஷியண்ட்டாக போதும். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குறிப்பாக மாஞ்சோலை ஏரியாவிலலாம் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்ததுன்னா அதனுடைய தொடர்ச்சியான நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த தென் பாகமான நமக்கும் அதிகமான மழை இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துன்னா கூடுதல் தண்ணி திறக்கிறதை பற்றி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதை பற்றி முடிவெடுக்கும். ஆனால் தற்போதைய வரக்கூடிய வரத்தை பார்த்தால் இது நமக்கு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால தீவிரமாக பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற வழிமுறைகளை செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.